ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 60 to 70 ருபீஸ்க்கு கிடைக்கக்கூடிய பிரியாணி ரைஸில் கூட நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி டேஸ்டியாகவும் பெர்ஃபெக்டாகவும் உதிரியாகவும் ப்ரெஷர் குக்கரில் பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் விலை கம்மியான பிரியாணி ரைஸ் தான் வாங்கியிருக்கேன். நான் இதோடைய ப்ரைஸ் பார்த்தா 65 இருந்துச்சு நான் இங்கே வாங்கும்போது. இதுக்கு பிராண்டட் நேம் கிடையாது, நான் லூஸில் தான் வாங்கினேன். எல்லாராலையும் எல்லா டைமுமே காஸ்ட்லியான பிராண்டட் ரைஸ் வாங்கி யூஸ் பண்ண முடியாது இல்லையா? அதனால தான் உங்களுக்காண்டி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உள்ள இந்த ரைஸை வச்சு கூட நம்ம பிரியாணி டேஸ்டியாக பண்ணலாங்கிறதுக்காண்டி தான் நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ நான் இதுக்கு 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த 1 kg சிக்கனும் நான் தோலோடு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தோலோடு ஆட் பண்ணும் போது நமக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நாட்டுக்கோழிங்கிறதுனால நம்ம மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்க போகிறோம். நாட்டுக்கோழிங்கிறதுனால வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். நம்ம ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு எடுத்தால் தான் நமக்கு பிரியாணி சீக்கிரமாக நம்மளால் ரெடி பண்ண முடியும். இப்போ நம்ம இதை வேக வைக்கிறதுக்கு நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். இந்த இஞ்சி பூண்டு அளவு நம்ம மொத்தமாக பிரியாணிக்கு சேர்க்கக்கூடிய அந்த அளவுகளிலிருந்து தான் நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். அப்புறம் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போடுறோம். உப்பு தேவையான அளவு. தண்ணி நீங்கள் மூழ்கிற அளவுக்கு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாயிருச்சு அப்படின்னா விசில் விடும்போது தண்ணி வெளியே வரும். அதனால் நீங்கள் அளவாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி நம்ம ஃபைனலாக மெஷர் பண்ணி தான் நம்ம பிரியாணியில் ஆட் பண்ணுவோம். அதனால் தண்ணியுடைய அளவு இப்போ நமக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஒரு 5 விசில் விட்டுக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தண்ணியோட அளவு குறைஞ்சிருந்துச்சு, சிக்கன் இன்னும் வேகலை அப்படின்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சிக்கன் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சிக்கன் 90% வெந்தால் போதும். பேலன்ஸ் பிரியாணியில் குக் ஆயிடும். நான் 250 ml அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நான் கீ ஆட் பண்ணலை. நீங்கள் கீ ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 50 ml கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு பதிலாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 6 பிரியாணி இலை, ஒரு 3 இன்ச் அளவுக்கு பட்டை, ஒரு 6 கிராம்பு, 6 ஏலக்காய், 3 பீஸ் அளவுக்கு கல்பாஸ், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நான் 400 கிராம் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வதக்கி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு பிரியாணி நல்ல ஒரு கலர் கிடைக்கும். நம்ம பிரியாணி கலருக்காண்டி நம்ம எதுவுமே ஆட் பண்ணலை. நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா நம்ம கலருக்கு தனியாக ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் புதினா நம்ம ஆட் பண்ணுறோம். இது எல்லாமே நம்ம பிரியாணிக்கு மொத்தமாக எந்த அளவு தேவையோ அதிலிருந்து தான் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். நம்ம 1 kg பிரியாணிக்கு ஒரு கை மல்லி, ஒரு கை புதினா நமக்கு தேவைப்படுது. இப்போ அதிலேருந்து கொஞ்சமாக நம்ம மல்லி, புதினா இப்போ நம்ம இந்த எண்ணெயில் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஆட் பண்ணும் போது தான் அந்த எண்ணெயில் அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போ மல்லி புதினா கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரம் மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம். நம்ம கரம் மசாலா இந்த எண்ணெயில் நம்ம ஆட் பண்ணும் போது நமக்கு கலர் பிரியாணிக்கு நல்லா கிடைக்கும். நல்ல ஒரு வாசனை இருக்கும் பிரியாணிக்கு. மல்லி புதினா இப்போ வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். 200 கிராம் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டுடைய ரேஷியோ என்னன்னா 100 கிராம் இஞ்சினா 100 கிராம் பூண்டு. இந்த ரேஷியோவில் தான் நான் எப்போவுமே இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுவேன். இப்போயும் நான் அதே ரேஷியோவில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா இப்போ வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 பச்சை மிளகாய் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 400 கிராம் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன்.
தக்காளி நல்லா சாஃப்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வதக்கிக்கிறோம். தக்காளி நல்லா சீக்கிரம் குக்காகி வர்றதுக்காண்டி நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணுறதுனால நமக்கு தக்காளி சீக்கிரம் குக் ஆயிரும். இப்போ நமக்கு தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மல்லி ஒரு கை, புதினா ஒரு கை நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்காண்டி கொஞ்சமாக நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். பேலன்ஸை தான் நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். இப்போ இதை கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமேட்டு நம்ம மசாலா பொருட்கள்லாம் வந்து ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மல்லி புதினா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது கடைகளில் வாங்கின பிரியாணி மசாலா பேக்கெட் தான். நீங்கள் எந்த பிராண்டுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே நாட்டுக்கோழி பிரியாணிக்கு வீட்டிலையே மசாலா வறுத்தரைச்சி எப்படி ரெடி பண்ணி பிரியாணி பண்ணலாங்கிற வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோடைய டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வேக வச்ச தண்ணியை தனியாக ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வெறும் சிக்கன் மட்டும்தான் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதோடைய தண்ணியை நம்ம தனியாக மெஷர் பண்ணி வச்சுக்கலாம். பிரியாணிக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணும் போது நம்ம இதையும் கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 200 ml அளவுக்கு தயிர் ஆட் பண்ணுறேன். நம்ம சிக்கனை தயிர்லேயே கொஞ்ச நேரம் குக் பண்ணுவோம். அப்போ தான் வந்து சிக்கன் நல்ல ஒரு சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. இப்போ சிக்கன் வந்து தயிர்லேயே கொஞ்சம் நேரம் நல்லா குக் ஆயிருச்சு. இனி நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு சிக்கன் வேக வச்ச தண்ணி வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு இருந்தது. ஃபஸ்ட்டு நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டலாக 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். நம்ம நார்மலாக பிராண்டட் ரைஸுக்கும் இதே அளவு தண்ணி தான் நம்ம ஊற்றுவோம். எல்லா ரைஸுக்குமே இந்த அளவு தண்ணி வந்து சரியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம விட்டுருவோம். இப்போ நமக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இனி நம்ம வந்து ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்கணும். கொதித்ததுக்கு அப்புறமேல நம்ம ரைஸ் ஆட் பண்ணால் தான் பிரியாணி வந்து கரெக்டாக வரும். இப்போ நம்ம வந்து ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எல்லாத்தையுமே நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா தண்ணியுடைய அளவு வந்து மாறிடும். ரைஸை ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் நம்ம லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமேலே நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தலை, இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளியில் கொஞ்சம் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரைஸ் போட்டதுக்கு அப்புறமேலே நம்ம செக் பண்ணோம்னா தான் நமக்கு கரெக்டான டேஸ்ட்டு தெரியும். இப்போ நம்ம திரும்ப வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து 1 லெமன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் புளிப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தயிர் ரொம்ப புளிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தேவைப்பட்டால் லெமன் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேலு ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருந்த மல்லி புதினாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கீ ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி பெர்ஃபெக்டாக வர்றதுக்கு சில டிப்ஸுகள் வந்து இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ சொல்லக்கூடிய இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம விசில் விடாமல், நம்ம மூடி போட்டதுக்கு அப்புறமேல நார்மலாக விசில் விடாமல் 10 நிமிஷம் வந்து நம்ம ஹை ஃப்ளேம்லையும் 15 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லையும் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். 10 நிமிஷம் வந்து அந்த விசில் நல்லா அடங்கினதுக்கு அப்புறமேல நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மேலே தண்ணி நிற்காமலும் ரைஸ் வந்து குலையாமலும் நமக்கு அடி பிடிக்காமலும் நமக்கு வந்து பெர்ஃபெக்டான பிரியாணி நமக்கு கிடைக்கும். இது வந்து எந்த ரைஸ்லையுமே நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நமக்கு குலையாமலும் உதிரியாகவும் அடி பிடிக்காமலும் நமக்கு வந்து பிரியாணி சூப்பராக ரெடியாகும். நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நம்ம வந்து குக்கரை மூடுறதுக்கு முன்னாடியே ரைஸ் நல்லா கொதித்து ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமேல் நீங்கள் மூடி வச்சிங்க அப்படின்னா
கண்டிப்பாக 10 நிமிஷத்தில் விசில் வந்துடும். ஆனால் 10 நிமிஷத்தில் விசில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மேலே பூராமே தண்ணி நிற்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சாலுமே அது வந்து ரைஸ் வந்து உதிரி உதிரியாக இருக்காது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் விசில் வந்துருச்சுன்னா நீங்கள் சிம்மில் வந்து 10 நிமிஷம் வச்சுருங்க. வச்சதுக்கு அப்புறமேல ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். விசில்லாம் நல்லா அடங்கினதுக்கு அப்புறமேல ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மேலே தண்ணி இல்லாமலும் உங்களுக்கு ரைஸ் வந்து உதிரி உதிரியாகவும் கிடைக்கும். நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உள்ள ரைஸில் கூட பிரியாணி எப்படி சூப்பராக பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.